சோ ஆரம்பத்துல மாமியார்ன்ற கெத்த மெயின்டைன் பண்றதுக்காக அது இதுன்னு பேசி பிரச்சனை பெருசாக்கிட்டு அப்புறமா இந்த பொண்ணை பார்க்கவே நான் 4-5 வருஷமா அலைஞ்சிட்டேன், இனிமே நான் என் பையனுக்கு எங்க போய் பொண்ணு தேடுவேன்னு புலம்புறதுல அர்த்தமே இல்லை. அதே மாதிரி திருமண வயது பெண் பிள்ளைகள் இந்த எக்ஸிஸ்டிங் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல உங்க பேரண்ட்ஸ் மாதிரி ஆர் ஏர்லியர் ஜெனரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தவர்களை போல நல்ல தம்பதிகளா நல்ல பெற்றோர்களா வாழணும்னா எல்லாமே உங்க விருப்பப்படி நடக்கணும்னு நினைக்கிறது சாத்தியம் இல்லை. யூ வில் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் சர்டைன் திங்ஸ். பெண்கள் திருமணத்திற்கு பிறகும் அவங்க கெரியர்ல முன்னேறலாம், சாதனைகள் செய்யலாம். பட் யூ கேன் நாட் ஃபோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் இன்லாஸ் டு சாக்ரிஃபைஸ். யூ கேன் ஒன்லி மேக் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட். பெட்டர் ட்ரை டு நோ தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் மேரேஜ் பிஃபோர் solemnizing it. ஒரு நார்மல் மேட்ரிமோனியல் லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்ணுக்கு தன்னோட கெரியரை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் தன் கணவன் எப்படி ஒரு ஏமாற்றத்தை உண்டு செய்கிறானோ, அவளோட எமோஷனல் நீட்ஸை மீட் பண்ண முடியாதவனாக இருக்கிறானோ, எப்போதும் வேலை வேலைன்னு ஓடுற உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், அந்த வேலையை கட்டிட்டே அழு என்று சொல்லும் வகையிலான அநீதியை இழைக்கிறானோ, அதே போல நார்மல் மேட்ரிமோனியல் லைஃப் லீட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆணுக்கும் பேருக்கு திருமணம் செய்துட்டு கெரியரை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனைவியும் அதே அநீதியை இழைக்கிறாள்.